ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே மாடித்தோட்டம். நம்ம ஏஜே மாடித்தோட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு எபிசோடு போட்டிருப்போம். எப்படின்னா நம்ம மிளகா பொரிச்சப்போ அதோட கண்டினியூஸ் எபிசோடு தான் இப்போ பார்க்க போகிறோம். நமக்கு போன கீழே பொரிச்சது இத்தனை வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் மேலேயும் கொஞ்சம் மிளகா செடி இருக்குது. அந்த மிளகா செடியும் பொரிச்சிடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிளகா ரெட்டிஷ் ஆயிடுச்சுன்னா இது வந்து வர மிளகாயை நம்மளும் மாற்றிடலாம். அதனால் இப்போ உங்களுக்கு எப்படின்னா வர மிளகானா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியலைன்னா ஒரு ரெட் கலர் நீங்கள் மிளகா பார்த்துருப்பீங்க, அதுதான் வர மிளகான்னு நாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை ஸ்டேஜில் வந்துருக்கு, அதையும் பொரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா பொரிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் நல்லா குண்டாக இருக்குங்க. ஓகே, இன்னொரு கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பொரிச்சிடலாம். பார்த்திங்கன்னா அதையும் பொரிச்சிட்டோம். லைட்டாக சொத்த வந்துருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். இந்த சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் நிறையா பாக்டீரியாஸ் ஏதோ தெரில, ஆனால் நிறைய வருது. இங்கே பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். கத்திரிக்காய் நான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆகும். இது மட்டும்தான் நல்லா இருக்குங்க. இது அடியில் மட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொத்தி வந்திருக்கு. அதில் என்ன வச்சோன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சளி, அதனால் கருப்பு தலை துளசி தலை பொரிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் சளி இருக்கும். அதுக்கு சளி சரியாகிறதுக்கு கருப்பு தலை துளசி தலை நல்ல கழுவி, இப்போ நான் வந்து சும்மாவே சாப்பிட்லாம் வாங்க, ஆனால் கழுவி சாப்பிட்லாம் வாங்க. இப்போ நம்ம இந்த கழுவுறனால கழுவி சாப்பிட்லாம். நான் வேணால் இங்கே, ஏன்னா அது அங்கே வந்து குப்பையாக இருக்குது, அதனால் கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக கழுவிக்கலாம். பார்த்திங்கன்னா இது அப்படியே நம்ம சும்மா சாப்பிட்டா கூட சளிக்கெலாம் நல்லா கேட்கும். நான் இப்போது கருப்பு தலை என்ன பண்ணணும்னா அதே மெத்தட் தான் நம்ம துளசி தலையிலையும் பண்ணி போகிறோம் வாங்க, அதையும் பொரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று காமிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துளசியில் ஒரு இதாக பொரிக்கிறோம். இது மாதிரி இருந்துச்சு, இது எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தலையை மட்டும் சாப்பிடுங்க, இந்த தண்டு மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த தண்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து ஆயிரும். மீன்ஸ் சாப்பிட முடியாது. இங்கே பாருங்கள், இது மாதிரி பொரிக்கூடாதுங்க. ஓகே வாங்க, இந்த எல்லாத்தையும் பொரிச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.